விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மயான கொள்ளை திருவிழாவில் பாமக நிறுவனர் ராமதாஸ் வீட்டு முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியுடன் நடனமாடியதால் பாமகவினருக்கும் விசிகவினருக்கும் இடையே மோதல் ஏற்படும் சூழல் உருவானது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் செஞ்சி சாலையில் பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஒவ்வொரு வருடமும் மாசி மாதத்தில் மயான கொள்ளை திருவிழா கோலாகலமாக நடைபெறும். இந்த மயான கொள்ளை திருவிழாவை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடன் செலுத்தும் விதமாக அம்மன் காளி வேடமணிந்து அங்காளம்மன் கோவிலில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு திண்டிவனம் நகரத்தின் முக்கிய வீதியின் வழியாக சென்று மயான கொள்ளை இடத்தை அடைந்தனர். இந்த நிலையில் ஊர்வலமாக செல்லும்போது காமாட்சி அம்மன் கோவில் வீதியில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியினர் நிறுவனர் ராமதாஸ் அவர்களின் இல்லம் இருக்கும் இடத்தின் வழியாக செல்லும்போது சிலர் விசிக கொடி கட்டிய வேல் கொண்டு நடனம் ஆடினர். அப்போது அங்கு இருந்த பாமகவினர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இரு தரப்பினருக்கும் மோதல் ஏற்படும் சூழல் உருவாகி இதனையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பினும் இரு தரப்பினருக்கும் மோதலில் ஈடுபட முயன்றதால் போலீசாருக்கும் இரு கட்சிக்கு இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நெடும் போராட்டத்திற்கு பின் போலீசார் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர்.